Hello everyone, welcome back to my channel. This is Shreya and you're watching Decoder. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Loomis method and grid method எது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இது ஈஸியா இருக்கும், எது அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்கும், அது மட்டும் இல்லாம எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் பிராக்டீஸ் பண்ணா என்னோட ஸ்கில்லை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போலாம், அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம். So Loomis method and grid method first என்ன டிஃபரன்ஸ் அப்படினா Loomis method வந்து நீங்க ஷேப்ஸ் யூஸ் பண்ணி shapes like circle, triangles and straight lines and shape கிடையாது straight line rectangles இதெல்லாம் யூஸ் பண்ணி oval shapesலாம் யூஸ் பண்ணி ஒரு facial structure கொண்டு வரது Loomis method. அதுவே grid method எப்படினா ஸ்கொயர் பை ஸ்கொயர் dotted linesல லைக் நம்ம வந்து சின்ன வயசுல பண்ணியிருப்போம், டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது மேலே நம்ம ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி ஸ்கொயர் பை ஸ்கொயர் பிக்சர் கொடுத்துருப்பாங்க, நம்ம லைக் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் மேலே ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஒரு இது போட்டுட்டு கோடு போட்டுட்டு அங்கே ஒரு ஸ்கொயரில் என்ன பிக்சர் இருக்கோ அது மட்டும் அதே ஸ்கொயரில் அதே நம்பரில் நம்ம பக்கத்துலேயே போட்டு வரைஞ்சிருவோம். இது வந்து லைக் அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றது இது கிரிட் மெத்தடு. Loomis மெத்தட் என்னன்னா ஜியோமெட்ரிக் ஷேப்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹோல் ஃபேஷியல் ஃபீச்சரை வரையிறது. ஸோ ஓகே, இப்போ Loomis மெத்தடும் கிரிட் மெத்தடுமே என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா Loomis மெத்தட் வந்து ஒரு ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதோடைய பிரின்சிபல்ஸ் மாறும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க, இங்கே தெரியுதா? இப்போ இவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே சர்க்கிள் வரைஞ்சி இவங்க நோஸ் கிட்ட வந்து முடிச்சிருப்பாங்க, இங்கே ஸ்ட்ரெயிட் கோடு இவங்க நோஸ் அண்ட் லிப்ஸு இது வந்து கனெக்ட் ஆகும், அண்டு இது வந்து அவங்களோட காதோட ரீஜியன் வந்து காட்டுது. சாரி. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே இதே ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் போன இதில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி அவங்க நோஸ் கிட்ட வந்து சர்க்கிள் முடியுதா. இப்போ வந்து இந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்க, இந்த ஃபோட்டோவில் அவங்க லிப்ஸு கிட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆண்ட்ரூ லூமிஸோடைய அப்ளிகேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். எப்படின்னா சைடு ஆங்கிளுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேவா? ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃபேஸ் லைக் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபேஸ் ட்ராயிங் பண்ணுறதுக்கு. இதுதான் Loomis மெத்தடு. Loomis மெத்தட் ஆக்சுவலி எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுடைய ஓன் கேரக்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்டூன்ஸ், இப்போ மாவீரன் மூவியில் நம்ம பார்த்துருப்போம், அவங்களே ஒரு கார்ட்டூன் க்ரியேட் பண்ணுற ஒரு ஜாபில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் பை எனி சான்ஸ். ஸோ அதுக்கு ஆனால் கிரிட் மெத்தடில் இந்த மாதிரி உங்களுடைய ஓன் கேரக்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் அக்யூரசி. லைக் அந்த பிக்சர் எக்ஸாக்டாக இதில் வர மாதிரி நமக்கு ஹெல்ப் ஆகும். லைக் நம்ம வந்து இப்போ ஸ்கில்லை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அந்த செக்டர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆண்ட்ரூ லூமிஸ் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல். கிரிட்டும் ஹெல்ப்ஃபுல் தான். கிரிட்டு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ் வரைகிறீங்க, ஃபேஸ் வரையும் போது ரொம்ப சின்ன ஸ்கொயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். பிகினர் லெவலில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 into 1 சென்டிமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போடும்போது 2 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு 3 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கொயர் நான் சொல்கிறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்கொயரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் டிமினிஷ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி கிராஜுவலாக நீங்கள் வந்து ஸ்கொயரை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து சுயமாக வரைய ஆரம்பிக்கலாம். அப்படியும் சொல்லப்படுறாங்க, எனக்கு தெரியாது, சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது அது ட்ரூ ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்ட்ரூ லூமிஸ் வந்து அகெயின் யூ வில் லேர்ன் அ லாட் அபவுட் ஃபேஸஸ். லைக் அந்த ஃபேஸோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கிறதுனால இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ட்ரா. லைக் ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு 10 வாட்டி ஒரு 20 வாட்டின்னு சொல்ல மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ் அகெயின் உங்களோட ஸ்கில் லெவல் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பொறுத்து இருக்குது. அதனால் ஒரு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் இப்போ அதான் ஒரு பிக்சரை பார்த்த உடனே வரைகிறதுக்கான இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் when it comes to ஆண்ட்ரூ லூமிஸ். இதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இது எல்லாமே உங்கள் கையில் தான். Loomis மெத்தடுக்கும் கிரிட் மெத்தடுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை when it comes to taking your skill to the next level. It all depends upon you and how you practice. ஓகேவா? அதனால்
நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இதை பொறுத்து தான் இருக்குது உங்களோட ஸ்கில் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகிறது. வேறு என்ன இருக்குது அவ்வளோ நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.